ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புளிமுட்டை இறங்க. சொல்லுங்க சின்னதா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வண்டியில் ஏறினதுல இருந்து ஏதோ டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? நான் வேற எதை பத்தி யோசிக்க போறேன் சின்னதா. பெரியதா சொத்து எல்லாமே மாமா பேருக்கு திரும்பி எழுதி கொடுத்தத பத்தி தான் யோசனை பண்ணிட்டே வந்தேன். ஏன் புளிமுட்டை? எனக்கு என்னமோ மாமா பெரியதா கிட்ட சொத்து எழுதி வாங்கிருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் இந்த சொத்து எல்லாமே அப்பாவோடது தானே. சட்டப்படியும் முறைப்படியும் அப்பா தான் அதுக்கெல்லாம் உரிமையானவர். அவர்கிட்ட இருந்து அதை சரவணன் அவ்வளோ தந்திரமா ஏமாத்தி நாடகமாடி தானே எழுதி வாங்கினா. சொத்தெல்லாம் அவன் பேர்ல இருக்குங்கிற ஆணவத்துல சரவணன் எவ்வளோ ஆட்டம் ஆடினான். சொத்தை திருப்பி கொடுத்துருன்னு அப்பா அவன்கிட்ட எத்தனையோ தடவை எப்படியெல்லாம் கேட்டு பார்த்தாருல. அவன் திருப்பி கொடுத்தானா? முடியவே முடியாதுன்னு சொல்லி அப்பாவோட மனசை எப்படியெல்லாம் காயப்படுத்தினா, கஷ்டப்படுத்தினான். இப்போ சரவணனுக்கு அப்பாவோட சப்போர்ட் தேவை. அவன் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்தை அப்பா அம்மா முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதனாலதான் அப்பா என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலையில சரவணன் இருந்தான். அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு அப்பா கரெக்டா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. எனக்கு அப்பா செஞ்சது சரின்னு தான் படுது புளிமுட்டை. இல்லைங்க சின்னதா, இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ரம்யா எப்படிப்பட்டவ? அவ பெரியதான கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்னெல்லாம் நடக்கும்? நம்ம வீடா இருக்குமா? மாமா ஆசைப்படுற மாதிரி நம்ம குடும்பங்கிற குருவி கூட கலையாம இருக்குமா? சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க சின்னதா? மாமா பெரியதான் கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கினது சின்ன விஷயம். ஆனா அவரை ரம்யாவுக்கும் பெரியதானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம் சின்னதா. சொத்து போனாலும் பரவாயில்லன்னு மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருந்திருக்கணும். அதுதான் சரிங்க சின்னதா. நீ சொல்றது சரிதான். ஆனா அப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கண்டிஷனே போட்டாரு. அதான் எனக்கும் பயமா இருக்குங்க சின்னதா. பொதுவாவே மாமா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து அவரு மாற மாட்டாரு. அப்படிப்பட்டவரு இப்ப பெரியதானுக்கு இப்படி ஒரு வாக்கு வர கொடுத்துட்டாரு. மாமா எப்பவுமே கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு நிக்கிறவரு. இப்ப பெரியதா சொன்ன மாதிரியே சொத்தை திருப்பி எழுதி வச்சிட்டதுனால மாமாவும் அவர் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துவாரு. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட ஒருவேளை மாமாக்கு ரம்யா மோசமானவன் தெரிஞ்சா கூட மாமா தன்னோட வாக்க காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. அப்புறம் மாமாவோட மனசு எப்படி துடிக்கும். எல்லாம் தெரிஞ்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாம நாமளே முன்னாடி நின்று நடத்துற மாதிரி ஆயிடுச்சேன்னு அதை நினைச்சு உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு மாமா தவிக்க மாட்டாரா? தவிச்சுதான் போவாரு. ஆனா எல்லாமே கையை மீறி போனதுக்கு அப்புறம் யாராலும் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்மளாலேயே என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? காலமும் கடவுளும் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிருக்க. இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத புளிமுட்டை. இல்லைங்க சின்னதா, நான் இதை நினைச்சு இப்படி விட போறதில்ல. முயற்சி பண்ணா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தோணுது. அதுக்காக கடைசியா நான் ஒரு முயற்சி பண்ண போறேன். சாட்சிக்காரங்க காலில் விழறத விட சண்டைக்காரங்க காலில் விழ போறேன். சரி வா போலாம். இல்லைங்க சின்னதா, நீங்க போங்க, நான் வரேன். இங்க எதுக்கு இறங்குற இப்போ? இல்ல, நான் தனத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் சின்னதா. என்ன திடீர்னு தனத்தை பார்க்க போறேன்னு சொல்ற? அது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி அப்போ உட்கார, நானே உன்னை டிராப் பண்றேன். இல்லைங்க சின்னதா, என்னை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். சரி ஓகே. சரி புளிமுட்டை, நீ போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப லேட் பண்ணிடாத, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்.